ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி பார்க்க போறோம் மக்களே. விக்கல் சிக்ரம் அவர்கள் வந்து நம்ம சுபிக்ஷா மேல ஒரு வழக்க ஒண்ணு போட்டிருக்காப்ல. அதாவது இவங்க வந்து பாடின பாட்டியே திரும்பி திரும்பி பாடி எல்லாரும் வந்து டார்ச்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடு ஃபுல்லா போயிட்டு பீட் பாக்ஸிங் பண்ற பேர்ல துப்பி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்க ஒண்ணு போட்டிருக்காப்ல. சோ இது வந்து ஒரு ஃபன்னான வழக்கு தான், ஓகேவா? சோ இது வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, லாயரை சூஸ் பண்றது, ஜட்ஜை சூஸ் பண்றது, தவாலியை சூஸ் பண்றது, அதெல்லாம் சோ அந்த ப்ராசஸ் நடக்குது. அதுல வந்து நம்ம விக்கல் சிக்ரம் அவர்கள் வந்து சபரியை வந்து லாயரா சூஸ் பண்ணிருக்காப்ல. அதே மாதிரி நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து விஜய் பார்வதி அவர்கள் வந்து லாயரா சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த காம்போவே வேற லெவல்ல இருக்குல்ல. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விக்கல் சிக்ரம் அவர்கள் வந்து ஜட்ஜா வந்து நம்ம கானா வினோத்தை சூஸ் பண்ணாப்ல. சுபிக்ஷா வந்து எஃப்ஜே வந்து ஜட்ஜா சூஸ் பண்ணாங்க. சோ இந்த காம்போ வந்து ஃபன்னான காம்போ தான். உள்ள நிறைய ஃபன் நடந்தது மக்களே. அதாவது கானா வினோத்லாம் நிறைய கவுண்டர்ஸ் போட்டாப்ல, பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி சபரி வந்து எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போனாப்ல, அதை பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. பட் ஆனா அதுல மாதுளை பழத்தெல்லாம் வந்து மொத்தமா போட்டடா எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதே மாதிரி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஸ்டார்டிங்ல இந்த வழக்கு வந்து கோர்ட்ல வரும்போது நம்ம விக்கல் சிக்ரம் வந்து காதுல ஒரு பெரிய பஞ்சம் ஒண்ணு கட்டிட்டு வந்துட்டாப்ல. காதுல எனக்கு வந்து ரத்தமே வந்துச்சு சார், இவங்க பாட்டு பாடி பாடி அப்படின்ற மாதிரி அங்க வந்து கோர்ட்ல ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம எவிடன்ஸா ஒன்று சப்மிட் பண்ணாப்புல நம்ம சபரி அவர்கள். அந்த எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பஞ்சில வந்து மாதுளை பழம் இருக்குல்ல, மாதுளை பழம் உரிச்சது, அதை வந்து அதுல போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு போல. அது ஃபுல்லா வயலட் கலர்ல மாறிட்டு இருக்கு, ரெட் கலர்லயே இல்ல. அது மட்டும் இல்லாம மாதுளை பழத்தோடய எடுத்துட்டு வந்து அந்த எவிடன்ஸா சப்மிட் பண்ணிருக்காரு. ஜட்ஜ் பார்த்துட்டு என்னங்க இது மாதுளை பழத்தை ஏதோ சாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ஃபன்னா போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம விக்கல் சிக்ரம் வந்து எனக்கு வேற அப்பப்ப காது கேட்கல. ஜட்ஜ் பேசுறாங்க, எனக்கு இந்த பக்கம் காது கேட்காது சார், இந்த பக்கம் மட்டும் தான் கேட்க அப்படின்னு நம்ம கானா சமயம் வந்து ஒரு தக்லைஃப் கொடுத்தாப்ல. ஏங்க உங்க இஷ்டத்துக்கு அதெல்லாம் வந்து, அதாவது உங்களுக்கு இந்த பக்கம் காது கேட்கலன்றதுக்காக வந்து இந்த கோர்ட்டோட செட்டியை வந்து மாத்தி போட முடியாதுங்க, அந்த பக்கத்துல போட முடியாது, அப்படியே அதெல்லாம் ஒண்ணு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கானா கலாச்சாரியம் பார்க்க முடிஞ்சது. சோ நிறைய விஷயங்கள் வந்து உள்ள ஃபன்னா தான் போயிட்டு இருந்தது, ஓகேவா? சோ அதுக்கப்புறமேட்டு எஃப்ஜே நம்ம கானா வினோத்லாம் வந்து அந்த இவங்க இருக்காங்களா, சுபிக்ஷா இருக்காங்களே, சுபிக்ஷா காலையில தான் வந்து மூஞ்ச மூடி அவங்க வந்து அந்த இதுல தூக்கி போடுறதுக்கு போயிருப்பாங்க, ஸ்விம்மிங் பூல்ல தூக்கிட்டு போய் போறதுக்கு போயிருப்பாங்க. பட் ஆனா அந்த இடத்துல சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, விக்கல் சிக்ரமும் சபரி எஃப்ஜேல வந்து என்ன வந்து கால கையை பிடிச்சிட்டு மூஞ்ச வர ஃபுல்லா மூடிட்டாங்க. மூடிட்டு தூக்கிட்டு போய் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டாங்க சார், நான் பாட்டு போறேன்னு சொல்லிட்டு வேணுமுட்டே பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு வாதத்தை எடுத்து வச்சோன்னே கானா கேட்கறாப்ல. அப்ப அந்த இடத்துல கானா வினோத் இல்லமா அப்படின்னு, இல்ல சார் கானா வினோத் பேசுறது மட்டும் எனக்கு கிடையாது, ஏன்னா மூஞ்சி மூடி இருந்தது அப்படின்னு. சரிமா சரிமா அப்படின்ட்டு, ஏன்னா கானா வினோத்தும் அந்த இடத்துல வந்து காலை பிடிச்சி தூக்கின்னு போனாப்ல. அதான் கானா வினோத் இல்லையான்றது அந்த மாதிரி ஒரு கேட்டாப்ல. சோ இந்த மாதிரி நிறைய வாதங்கள் மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் சபரி வந்து நான் எவிடன்ஸ் வந்து மறுபடியும் சப்மிட் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி இன்னொரு எவிடன்ஸ் ஒன்று தூக்கி வந்து சப்மிட் பண்ணாப்ல. அதாவது அவங்க இந்த பீட் பாக்ஸிங் பண்ண இந்த வீடு ஃபுல்லா துப்பி வச்சாங்கன்னு சொன்னாங்களே, அதனால வந்து ஒரு கவர்ல வந்து அந்த துப்பி வச்ச எச்சை வந்து நான் எத்தனை வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க துப்பி வச்ச எச்சனா அப்படி இல்ல, அந்த மைக் இருக்குல்ல, சுபிக்ஷா போற மைக் இருக்குல்ல, அந்த மைக் வந்து எப்ப பார்த்தாலும் பிக் பாஸ் வந்து நீங்க வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க உங்க மைக் அப்படின்னு சொல்லுவாப்ல. அதுதான் வந்து அவர் சொல்லியிருந்தாப்ல, இன்னைக்கு மட்டும் அந்த மைக்ல வந்த எச்ச சார் இது, அதனாலதான் பிக் பாஸ் ஆனா வந்து நம்ம சுபிக்ஷா வந்து ஸ்டோர் ரூம்ல வந்து இந்த மைக் எத்தனை வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது வந்து ஒரு சோப் நிறைய எத்தனை வந்து ஊத்தி அது உள்ள குத்துருக்காரு போல. அதை வேற மோந்து பார்த்துட்டு எச்ச ஏங்க இது சோப் வாசனை தாங்க வந்து ஃபேக்கா வந்து எவிடன்ஸ் சப்மிட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் கான்வர்சேஷன் போச்சு. சோ இந்த கேஸ்ல யார் ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஓகேவா? விக்கல் சிக்ரம் தோத்துட்டாப்ல. பட் ஆனா ஒரு ஃபன் கான்வர்சேஷன் தான். இதுல வந்து சப்மிட் பண்ண எல்லா எவிடன்ஸும் வந்து ஃபேக்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி நல்ல காமெடியா தான் போயிட்டு இருந்தது, ஓகேவா? ஒருத்தர் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா வெளியே இருந்து வந்த கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், நிறைய செலிபிரிட்டிஸ், அதாவது பூர்ணிமாவா இருக்கட்டும், இவங்க வந்து இந்த பீட் பாக்ஸிங் கத்துக்கிட்டு இந்த பாட்டுகளை பாடலாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு அது இரிட்டேட்டா இருக்குன்னு சொல்றீங்க, அதை எந்த வகையில ஏத்துக்க முடியாது. ஒருத்தர் வந்து இந்த, அதாவது அவங்களோட சொந்த ஊர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது மறந்துட்டேன். சோ அந்த சொந்த ஊர்ல இருந்து இங்க வந்து இந்த மீனவ சமுதாயத்துல இருந்து வந்து இந்த இடத்துல இந்த பொண்ணு எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனா சொல்லி இதை மாதிரி முடிச்சாங்க. சோ அப்பதான் விக்கல் சிக்ரம் வெளியே வந்து கேட்டாப்ல, இது கொஞ்சம் இந்த லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கல, ஃபன்னாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். அதாவது இவங்க அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தாங்க, மீனவ சமுதாயத்துல இருந்து வந்தாங்க, அதனால வந்து இவங்க வந்து இப்பெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிக்க தேவையில்ல, அது வந்து கொஞ்சம் ஃபன்னா தான் நம்ம எடுத்துட்டு போக சொன்னோம் அப்படின்ற மாதிரி விக்கல் சிக்ரம் கொஞ்சம் ஹர்ட் ஆனதையும் பார்க்க முடிஞ்சது. சோ இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு மக்களே. இந்த டாஸ்க்ல வந்து கானா வினோத் வந்து எஃப்ஜே தான் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. சோ சுபிக்ஷா அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. விஜய் பார்வதி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வேற பெருமையா சொல்றாங்க. விஜய் பார்வதி ஐயப்பன் ஏதோ சொல்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி சொல்லுங்க என்ன இதுக்கப்புறமேட்டு அப்படின்ற மாதிரி, ஏன்னா விக்கல் சிக்ரம் வந்து அவரோட அப்பா பேர் வந்து சொல்ல சொன்னாப்ல வித்யாபதினு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இவங்க மாத்தினாங்க. கடைசியில விஜய் பார்வதி எல்லாரும் போயிட்டு அப்புறம் அப்பா நான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஜெயிச்சிட்டா அப்படின்னு வந்து வேற பெருமையா பேசியிருந்தாங்க. எங்க இது ஒரு மொக்க கேஸ், இதுக்கு வேற இவ்வளவு தூரம் பில்டப் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ இதெல்லாம் தான் இங்க பார்க்க முடிஞ்சது மக்கள். லைவ் இது முடிஞ்சிச்சு. இன்னொன்னு அன்சின் ப்ரோமோ வேற வந்திருக்கு. சோ அந்த அன்சின் ப்ரோமோல வேற சரியான சம்பவங்கள் இருக்கு போல. நம்ம திவ்யா கணேசன் வந்து விஜய் பார்வதி வந்து எவிடன்ஸா கூப்பிட்டுருக்காங்க. அதாவது எவிடன்ஸா நான் வரேன்னு சொல்லவே இல்லையே, எதுக்கு எவிடன்ஸா கூப்பிட்டேன்னு சொல்ற ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அது அடுத்த வீடியோ வந்து சொல்ற மக்களே. இப்போதைக்கு இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு மக்களே. அதாவது சுபிக்ஷாக்கும் நம்ம விக்கல் சிக்ரமுக்கு இருந்த அந்த
ஒரு கோட் டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கும் அரோராக்கும் வர டாஸ்க் தான் வரப்போகுது. சோ அது என்னன்றது நான் அப்புறமேட்டு வந்து அப்டேட் பண்றேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். பை டேக் கேர்.